உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை எனது தமிழ் சொந்தங்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பதிவு எதற்கென்றால், ஒரு 10 ஆண்டு காலமாக தன்னுடைய சமூக பணியினை 1996இல் பொது வாழ்க்கையை தொடங்கி 2006ஆம் ஆண்டு தேவர் தேசிய மன்றமாக வைத்து 2007ஆம் ஆண்டு தேவர் தேசிய பேரவையாக வலம் வந்து 2015ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் இயக்கமாம் தமிழகத்தில் மதுரை மண்ணில் மைந்தன் தொடங்கப்பட்ட கட்சிதான் ஒரு மாபெரும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்றும் ஒரு மாபெரும் இயக்கத்தை தொடங்கி சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்றார். சமூக நீதி போராளி, தேச ஒற்றுமை போராளி, வாழும் நேதாஜி, வாழும் பசுமன்னார் என்று பல பெயருக்கு சொந்தக்காரர் அருமை அண்ணன் KC திருமாரஞ்சி அவர்களின் தலைமையில் நாங்கள் சீரோடும் சிறப்போடும் மகிழ்வோடும் எங்களது கடவுளாய் ஏற்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, எங்களது மரியாதையின் நாயகனாக, எங்களுக்கு மரியாதையை சம்பாதித்து தந்த அந்த மாபெரும் அண்ணன், எங்களது அண்ணன் என்று சொல்வதை விட எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய எங்களது KC திருமாரஞ்சி அண்ணன் அவர்கள் வழியில் இன்று போல் என்றும் நாங்கள் எங்கள் கண் மூடும் வரை அவரோடு பயணிப்போம் என்று உறுதி கூறி, அவருடைய பணியானது அனைத்து சமுதாய மக்களுக்கான பணி, எந்த ஒரு சாதி வேறுபாடு இல்லாமல் சுயசாதி பற்று பிற சாதி நட்பு என்ற கொள்கையை ஏற்று, இளைஞனே ரத்தத்தை கொடு, இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் கொள்கையை ஏற்று, தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்ற கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஐயா அவர்களின் வழியில் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று, அவர்களைப் போலவே நாம் சமூகத்தின் இணக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மாபெரும் கட்சியை தமிழகத்திற்கும் எங்களுக்கும் அறிமுகம் செய்த தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எங்களது அண்ணன் KC திருமாரஞ்சி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மரியாதையும் அவர்களுக்கு தடை வணங்குகிறோம். அண்ணா, உங்களது பணி இன்னும் மக்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் இன்று போல் என்றும் மகிழ்வோடும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை நான் வணங்குகிறேன். அண்ணா, உங்களைப் போல் ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைத்ததற்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணா, இந்த மாபெரும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கான கட்சி இன்று மென்மேலும் வளர வேண்டும். தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் நாமாக இருக்க வேண்டும் என்ற இந்த வீரமிக்க கொள்கை கொண்ட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கான கட்சி இன்று போல் என்றும் பிறந்தநாள் விழாவை போல சந்தோஷமாக, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மென்மேலும் வளர வேண்டும். வருங்காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களைப் போல் ஒரு மாபெரும் தலைவன் சட்டமன்றத்தில் உங்களது குரல் ஒலிக்க வேண்டுமாய் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்துள்ள தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய இளைஞரணி சார்பாகவும் மனமார்ந்த கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா, உங்களைப் போல் ஒரு தலைவன் எங்களுக்கு சட்டமன்றத்தில் உங்களது குரல் ஒலிக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் இன்று போல் அன்றும் நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.